எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. தூயவரே, 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 தூயவரே. எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள். இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாருமிலர் என்றார்கள். எரேமியா 30:17. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். ஆம், இன்று மனிதர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். வயது முதிர்ந்த காலத்தில் நோய்வாய்ப்பட்டு தவிக்கும் போது, செல்வங்களை இழந்து நிற்கும் போது, பிள்ளைகள் வெளிநாடுகளில் பணிபுரியும் போது, உற்றார் உறவுகள் சண்டையிட்டு பேசாதிருக்கும் போது கைவிடப்பட்ட நிலையை நாம் உணர்கிறோம். அனாதைகளாய் தனித்து நிற்கிறோம். ஆதரவற்ற நிலையில் தவிக்கின்றோம். இந்த சூழலில்தான் ஆண்டவரின் வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுப்பதாக அமைகிறது. நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள். இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாருமிலர் என்றார்கள். எனவே இறைவனின் உடனிருப்பை உணர்வோம். நம் நிந்தை அவமானங்களை துடைக்கும் இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவா, நற்கருணை நாதரே, நீரே எம்மை பொறுப்பேற்று நடத்தியருளும். ஆமீன். இதய மொழியில் பேச கேட்டேன், உள்ளம் உருகுதே. இரவும் பகலும் உணவு வடிவில் உடன் இருக்கின்றாய். இதய மொழியில் பேச கேட்டேன், உள்ளம் உருகுதே. இரவும் பகலும் உணவு வடிவில் உடன் இருக்கின்றாய். இதய கோயில் இருளகன்றிட எழுந்து வருகின்றாய். இதய கோயில் இருளகன்றிட எழுந்து வருகின்றாய். விண்ணின் சுவையை மண்ணில் தந்த அன்பின் தரிசனமே.